வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே சத்யாவுக்கு வேலை கிடச்சிருது. சத்யாவுக்கு அப்போ தான் தெரிய வருது, அருண் மாமா சொன்னதும் முத்து மாமா சொன்னதும் ரெண்டும் ஒன்று தான். ஒரே வேலைக்கு தான் ரெண்டு பேருமே சொல்லியிருக்கிறாங்க. ஓனர் தான் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. ஏம்மா, முத்து மாமாவும் சரி தான், அருண் மாமாவும் சரி தான், ரெண்டுமே ஒன்று தான். ஒரே ஆள்கிட்ட தான் வேலை சொல்லியிருப்பாங்க போல். இங்கே அருண் மாமா ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, முத்து மாமா என் ஃபோட்டோ அது போக நான் என்ன படிச்சிருக்கோம்னு சொல்லி அவரும் கொடுத்துருக்காரு. என்னை பார்த்த உடனே அந்த ஓனரே ரொம்ப ஷாக் ஆகிட்டார். என்ன தம்பி, ரெண்டு மாமாவும் ஏன்டா தான் சொல்லியிருக்காங்க வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. சீதாக்கா மாப்பிள்ளை நல்லவர், நம்ம மீனாக்கா மாப்பிள்ளையும் நல்லவர் தான், நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் அப்படின்னு சொல்லும்போது மீனா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேராக அவங்க அப்பா ஃபோட்டோ முன்னாடி நின்று அழுகுறாங்க. ஏம்மா அழுகிற அப்படிங்கும்போது, இல்லைடா இது ஆனந்த கண்ணீர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் அப்பா இல்லாததே தெரியாத மாதிரி ரெண்டு மருமக்கமாரும் பார்த்துக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. உண்மையிலே ரெண்டு மாமாமாருக்கும் நீ நன்றி தெரிவிக்கணும். நேராக போய் கடையில் போய் பணம் வாங்கிட்டு வா. முதல்ல முத்து மாப்பிள்ளையை பார்த்து நன்றி சொல்லிடுவோம். ஒரு வேலையே 30,000 சம்பளத்தில் நல்ல வேலைன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதுபோக நீ படித்து முடிச்சோன்னு உனக்கு வேலை கிடச்சிருக்கும், மாமா மாதிரியே ரெடி பண்ணி தந்திருக்காங்க அப்படிங்கும்போது அது இன்னமும் உண்மைதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பழங்கள்லாம் வாங்கிட்டு முத்து வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ மீனா, வாங்கம்மா வா சத்யா அப்படிங்கிறாங்க. அக்கா எனக்கு வேலை கிடச்சிட்டு அப்படிங்கும்போது விஜயா முழிக்காங்க. என்ன சர்க்காரில் எதுவும் வேலை கிடச்சிட்டா அப்படின்ட்டு இருக்கும்போது, டே எங்கடா வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு. மாமா இந்த ஃபைனான்சியர்கிட்ட கிடச்சிருக்கு, நான் அக்கௌண்ட் நான் தான் பார்க்குறேன் அப்படிங்கும்போது, ஏம்மா சும்மா யார்ட்டையோ எடுபடி இருக்காம்மா, எனத்தையும் 2,000 3,000 சம்பளம் கொடுப்பாங்க அவ்வளோதான் அப்படிங்கும்போது, இல்லைம்மா 30,000 சம்பளம் தராங்க. என்னது 30,000 அப்படின்னு சொல்லி விஜயா வாயை பழக்காங்க. கரெக்டாக முத்து வந்துடுறாரு. டே சத்யா சூப்பரா அப்படிங்கிறாங்க. மாமா நீங்களாம் நடக்காது அத்தை, வாங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மறுபடியும் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் இருங்கத்த அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, கண்டவங்களாம் அந்த வீட்டுக்கு ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்களும் அதை போல் வந்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது, மாப்பிள்ளை உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல தான் வந்தோம் அப்படிங்கும்போது, அத்தை எனக்கெலாம் எதுக்கு நன்றி அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் ஒரு வேலையை சொல்லி தான் சத்யாவுக்கு கிடச்சிருக்கு, அதுபோக நீங்கள் சொன்ன வேலையும் அருண் மாப்பிள்ளை சொன்ன வேலையும் ஒரே வேலை தான். என்னம்மா என்னத்தை சொல்கிறீங்க, நானும் அருணும் ஒரே ஆள்கிட்ட சொன்னம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாப்பிள்ளை அப்படிங்கும்போது, ஆமாம்மா அப்படின்னு சொல்லி சத்யா சொல்கிறாரு நடந்ததை. ஓ அப்படியா, எனக்கு தெரியாது, எனக்கு பெரிய அளவில் எனக்கு படிப்பு கிடையாது, மனோஜோ எங்கள் வீட்டில் சொல்கிற மாதிரி எனக்கு பெருசாக படிப்பு எதுவும் இல்லை, எனக்கு தெரிஞ்சவர் அவர் வேலைக்கு சொல்லியிருந்தேன். அப்புறம் முருகேசனன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் பெரிய கம்பெனி வச்சுருக்காங்க, அவங்ககிட்டையும் சொன்னேன். சரி தம்பி, இன்னொரு இடத்துல வேலைக்கு சொல்லியிருக்கேன்னு சொல்லுதெல்லாம், அவனுக்கு அது ஓகேவாக இருந்தால் பார்க்கட்டும், அங்கே சரியில்லைன்னா சொல்லு தம்பி, நம்ம கம்பெனியில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒன்று இருக்குது, அதை வேணால் கொடுத்துடலாம், நானும் ஒரு 30 ரூபா சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படிங்கும்போது, மாமா எனக்கு இந்த வேலையை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன கேட்டால் அந்த வேலையை நான் நல்லா கற்றுக்கிட்டேன்னா அடுத்தாப்புல நானும் பிஸ்னஸ் பண்ண வசதியாக இருக்கும் அப்படிங்கும்போது, இங்கே விஜயாவுக்கும் மனோஜுக்கும் ரொம்ப பொறாமையாக இருக்குது. 30,000 சம்பளத்துக்கு இவங்க வேலை பார்த்தோம்னா மீனாவுக்கு கொடுத்து உதவுவோம், நாங்கள் பெரிய ஆளும்பாங்களே, அதுபோக இதே சம்பளத்தை மிச்சம் வச்சா இவங்களும் வேறு வீடு வாங்கிடுவாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. எங்கள் மாமா நான் போயிட்டு வரோம் அப்படிங்களே, இருந்து சாப்பிட்டு போடா அப்படிங்கும்போது மீனா வந்து பார்க்குறாங்க. அத்தையோட முகபாவம் சரியில்லை, அதுபோக அவங்க என்னெல்லாம் பேசுவாங்க எதெல்லாம் பேசுவாங்க நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது, மனச்சங்கனை போட்டுட்டு இருக்கணும். எங்கள் அம்மா இருக்கிற நேரத்தில் ஒவ்வொரு நேரத்துலையும் எங்கள் அத்தை இப்படி தான் பேசும், அதனால் எங்கள் அம்மாவை அனுப்பி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இன்னும் ஏமினா அவங்கள உடனே அனுப்புனேன், அவனுக்கு வேலை கிடச்சிருக்கு, நம்ம ஸ்வீட் ஏதாவது பண்ணி கொடுக்கலாம்ல, நான் கூட கடையில் ஏதாவது வாங்கி கொடுத்துருப்போம்ல அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அதுக்காக அனுப்பல, ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் வரும்போது உங்கள் அம்மா ஏதாவது பேசிடுவாங்க அத்தை, எங்கள் அம்மா மனச்சங்கடத்துலேயே போய் ஃபீல் பண்ணுவாங்க, இந்த வாட்டியாவது நிம்மதியாக போட்டுன்னு சொல்லி தான் நானாக அனுப்பிட்டேங்க அப்படிங்கும்போது, அதுவும் சரி தான் அப்படிங்கிறாங்க. நேராக அருண் வீட்டுக்கு போகிறாங்க. அருண் வீட்டுக்கு போனோன்னா அருண் அம்மா ரொம்ப சந்தோஷமாக உள்ள வரவேற்று வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொந்த பந்தம்னு யாரும் கிடையாது, சீதாவை கல்யாணம் முடிச்ச பிறகு இவங்களை சொந்தமாக ஏற்றுக்கிட்டாங்க. அப்படிங்கிறனால சம்மந்தி எந்த அளவுக்கு மதிக்கணுமோ அந்த அளவுக்கு மதிக்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. அப்போது சீதாவோட மாமியாராக நீங்கள் கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லி மீனா அம்மா சொல்கிறாங்க. இல்லைங்க, இப்படி ஒரு மருமகளை நீங்கள் அனுப்பியிருக்கீங்க, எனக்கு தாங்க ரொம்ப சந்தோஷம், நான் தாம்மா நன்றி தெரிவிக்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க. இதை கேட்ட இவன் சத்யாவுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாத்தியாம்மா, முத்து மாமா வீட்டுக்கு போனோம், முத்து மாமா ரொம்ப பாசம் வச்சுருக்கா நம்ம மேலே, அக்காவும் பாசம் வச்சுருக்கா, ஆனால் அந்த மனோஜ் மாமாவாக இருக்கட்டும் விஜயாத்தியாக இருக்கட்டும் நம்மளை வந்து ஒரு பொருட்டாகவே என்றதில்லைல்ல அப்படிங்கும்போது, டே சத்யா விட்றா இதில் என்னடா இருக்குது அப்படிங்கும்போது,
நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அருணம்மா தேத்துறாங்க இவங்கள. அப்போ வந்து சத்யாட்ட சொல்கிறாங்க அவங்க அம்மா, இங்கே பாருடா அத்தை இப்படி நினைக்காங்க, நம்மகிட்ட பணம் காசு இல்லைன்னு சொல்லிட்டு, முத்து மாப்பிள்ளையோட அம்மா. ஆனால் நீ ஒரு காலத்தில் நிறைய பணம் காசு சம்பாரித்து அக்காவுக்கும் சின்ன அக்காவுக்கும் நீ நல்லா உதவணும். அதுபோக நான் யார் அப்படின்னு நீங்கள் இதை காட்டணும். உங்கள் அப்பா ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவார், என் பசங்க பெரிய ஆளாக வருவாங்க, நான் கண்கூட பார்க்கணுன்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் அவர் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஆசையை நீ வந்து நிராசையாகக்கூடாது. கண்டிப்பாக நீ ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படிங்கும்போது, சத்யா நீ பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு பையன் தான் இருக்கான்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். இப்போ எனக்கு 2 பையன் கணக்கு வந்துருச்சு. முத்து எனக்கு பையன் தான், 3 பையன் கணக்கு. அதனால் கவலை ஒன்றும் இல்லை. உனக்கு என்ன உதவினாலும் நான் பண்ணுதேன். இது ஒரு 50,000 இருக்குது, வச்சுக்காப்பா. நீ ஒரு வேலைக்கு போகிற, அதுக்கு முன்னுக்கூட்டி உனக்குன்னு ஒரு பைக் எதுவும் வாங்கிக்கோ அப்படிங்கும்போது, இல்லாட்டி என்கிட்ட பைக் இருக்குது அப்படிங்கும்போது, அதுவும் உன் ஃப்ரெண்டு பைக்கு தானே, உனக்குன்னு ஒரு பைக் வாங்கிக்க அப்படிங்கும்போது, இல்லத்தான் இருக்கட்டும். இல்லைப்பா இதை வச்சுக்க, இது கல்யாணத்துக்கு வந்து மொய் பணம் தான், நான் அருண்கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படிங்கும்போது, இல்லை அருண் மாமாட்ட சொல்லி வாங்குறது வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் தான் நல்லா இருக்காதுல்ல அப்படிங்கும்போது, அதானே நான் அருணுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஸோ அருணே, சத்யாவுக்கு வேலை கிடச்சதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கான், உனக்கு நன்றி தெரிவிக்கணும்னு. அதுபோக சத்யாவுக்கு நீ பைக்கு வாங்க காசு கொடுக்கணும்னு சொன்னல அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவனுக்கு எந்த பைக்கு பிடிக்குதோ அதுக்கு ஏற்றாப்புல நம்ம பணம் கட்டிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே சத்யாட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. மாமா எனக்கு காசுலாம் வேண்டாம் அப்படிங்கிற. மாப்பிள்ள நீங்கள் நான் பாசத்தில் தான் தரேன், சரியா? நீ உன் ஃப்ரெண்டு பைக்கை ஓட்டிகிட்ருக்க, என்றைக்காவது அவன் பைக் கட்டானா வேலைக்கு சங்கடமாகப்படும், சரியா? அதனால் நீ வந்து உன் சொந்த பைக்கே நீ ஓட்டு. வேறு ஏதாவது உனக்கு உதவினாலும் மாமாவுக்கு ஃபோன் அடி. என்ன, மாமா வந்து பெரும்பாலும் வேலையில் தான் இருப்பேன், நான் இருக்க இடத்துக்கு வான்னு உனக்கு நான் ரெடி பண்ணி தந்துடுறேன். என்ன மாப்பிள்ள, பார்த்து போ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, மாமாவுக்கு நன்றி தெரிவிக்கணும் ஒன்றும் இல்லை என்ன அப்படிங்கிறாங்க. உடனே சரி மாமா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, சீதாவும் வேலைக்கு போயிட்டா, நீ வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஆஸ்பத்திரியிலே பார்த்துட்டு அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படிங்கிறாங்க. நேராக ஆஸ்பத்திரி போகிறாங்க. சீத்தாட்ட போய் சொல்லுறாங்க. சீத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏம்மா தம்பிக்கு இப்படி ஒரு வேலை கிடைக்குன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கும்போது, மாப்பிள்ளையும் முத்து மாப்பிள்ளையும் சேர்ந்தாண்டி இந்த வேலை ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது, ஏம்மா அவங்க 2 பேரும் சேர்ந்தா பயங்கரமாக வருது, என் வீட்டுக்காருக்கு ப்ரொமோஷன் வரப்போகுது வைக்க போகுதுன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு செயல் தான். அதே மாதிரி சத்யாவுக்குமே 2 பேரும் சேர்ந்து தான் அந்த வேலையை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த வேலை நல்லா வரும், தம்பி நல்லாவே இந்த தொழிலை படிச்சுக்கிடுவான், அதுபோக நாளைக்கு பெரிய பிஸ்னஸ் பண்ணுவான், நம்பிக்கை இருக்குமா அப்படிங்கும்போது, எனக்கும் சந்தோஷமாக இருக்குடே. 30,000 சம்பளத்தில் நம்ம வீட்டில் வேறு யாரும் வேலைக்கு போகல, உனக்கு கூட 16,000 சம்பளம், தம்பி டபுள் மடங்கு சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறான் அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. இப்படியே படிப்படியாக அவன் முன்னேறி வருது, எனக்கு சந்தோஷம்தான். அதுபோக அடிக்கடி சத்யா சொல்லுவான், கடைசி வரைக்கும் இப்படி கஷ்டப்பட்டுலாம் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லுவான், அதுக்கு ஏற்றப்பட நல்லா வேலை கிடச்சிட்டு அப்படிங்கும்போது, ஏக்கா முன்னாடியே அதை நான் சொல்லிகிட்டு இருந்தேன், இனிமேல் அதை நான் சொல்ல மாட்டேன். முத்து மாமாவையும் அருண் மாமாவையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப உத்வேகமாக இருக்குது. முத்து மாமா பெருசாக படிக்காட்டிலும் கூட அவர் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, நேர்மையாக இருக்கிறாரு. அதே மாதிரி சர்க்காரில் நல்லா சம்பளம் வாங்கினாலும் அருண் மாமாவும் நேர்மையாக இருக்கணுங்கிறாரு. நான் மட்டும் நேர்மையை தவறி போக மாட்டேன், நேர்மையாக உழைப்பேங்க. ஏன்னா சீக்கிரம் முன்னேற முடியாட்டுன்னு கொஞ்சம் நாளில் நான் முன்னேறி வருவேன், கண்டிப்பாக முன்னேறுவாங்க அப்படிங்கிறாங்க. இதாண்டா வேணும். கண்டிப்பாக அக்கா கேட்டாலும் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படிங்கும்போது, அக்காலெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். அப்படியா போனேன், மாமா வீட்டுக்கு போனேன் அப்படிங்கிற. அம்மா போனேன் வச்சேன் அப்படி இப்படின்னு நடந்ததை சொல்கிறாங்க. அப்படியே ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கும்போது மீனா வந்துடுறாங்க. என்னடா நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா, சீதாவை பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கும்போது, ஆமாம் அருண் மாமா வீட்டுக்கு போனேன், அத்தை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. அதுபோக அருண் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன், வேலை செய்த இடத்துக்கு வரமான்னு கேட்டேன், வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதுபோக பைக் வாங்க எனக்கு காசு கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது, அப்படி சொல்லவே இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்லி சீதா சொல்கிறாங்க. ஆமாக்கா திடீர்னு தந்துட்டார், உனக்கு வேறு எதுவும் பைக் வாங்கினாலும் எவ்வளோ கூடனாலும் நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு, நீ ஃப்ரெண்டு பைக் தானே வச்சுருக்க, வேலைக்கு போகிறதுக்கு உனக்குன்னு பைக் வேணும்னு சொல்லி காசு கொடுத்துட்டாரு அப்படிங்கும்போது, மீனா ஒரு மாதிரி ஆறாங்க. ஏன்க்கா நீ ஒரு மாதிரி ஆறா அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் வீட்டுக்கு வந்தால் பெருசாக எனக்கு செய்யறதுக்கு எங்களுக்கு எதுவுமே இல்லை, அதுபோக ஒரு வாய் சோறு தரனா கூட எங்கள் மாமியார் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரில, கிறிஸ்டி இருக்கிறதுனால தேவையில்லாமல் ஒருத்தரையாக கூப்பிட்டு வராங்கன்னு கூட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் சீதா மாப்பிள்ளை எவ்வளவோ பரவாயில்ல, அவங்க வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்குறாங்கல்ல அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சமாளிக்கிறாங்க. முத்து மாப்பிள்ளையும் நீங்களும் வந்து எங்கள் குடும்பத்து மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கீங்க, அதுவே போதும். டே சத்யா நம்ம கிளம்பலாம், மீனா நீ வரே அப்படி அப்படிங்கும்போது சீத்தாட்ட கொஞ்சம் பேசிட்டார் அப்படின்னு சொல்லி சீத்தாட்ட பேசிட்டு அவங்க போகிறாங்க. ஆனாலும் மீனாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்றைக்கா ஒரு நாள் முன்னேறுவோம், அன்றைக்கி சத்யாவாக இருக்கட்டும் சீதாவாக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. அப்போ கஷ்டப்பட்டு நம்ம என்றைக்கு முன்னேறி போகிறோம் அப்படின்னு சொல்லி மனக்கவலையும் அவங்களுக்கு இருக்குது. அப்போ மீனான்னு சொல்லி ரோட்டில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் கூப்பிட்றாங்க, காது கேட்காத மாதிரி போகிறாங்க. அப்போ ஏத்தாப்பில் வந்தவங்க, என்னங்க நீங்கள்
ரோட்டை பார்த்து போங்க அப்படிங்கிறான். ஐயோ நம்ம கவனம் வேற எங்கேயோ சிதறுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிற்காங்க. அப்போ முத்து வந்துடுறாங்க. என்ன மீனா என்னாச்சு அப்படிங்கிற. ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. கவனமாக போ. சரி சாப்பிடலையா அப்படிங்கிற. இனிமேல் தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ஹோட்டலில் மண்பானை சாப்பாடு சாப்பிட்டுட்டு மீனா செமையாக இருக்குல்ல அப்படிங்க. ஆமாங்க, இந்த மாதிரி மண்பானையில் சாப்பிட்டோம்னா ஐஸும் கூடுதல், அது போக உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க அப்படிங்கும்போது மீனா நம்மளும் ஒரு நாள் வந்து இப்படி மண்பானை ஹோட்டல் ஆரம்பித்தா நீனா வந்து சரி பண்ணி கொண்டு வந்துட மாட்டேன் அப்படிங்கும்போது, ஏங்க நம்ம அழகாக அதை பண்ணலாம். வீட்டில் சமைக்கிறத அப்படியே மண்பானையில் சமைக்க போகிறோம், எல்லாேருக்கும் ஆரோக்கியமாக கொடுக்க போகிறோம். ஆனால் அதுக்கு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு மாதிரி ரவிட்ட சுருதிட்டு இருக்க மாதிரி நம்மகிட்ட பணம் எதுவும் இல்லை அப்படிங்கும்போது மீனா நம்ம சிம்பிளாக கூட ஆரம்பிக்கலாம் அப்படிங்கும்போது, ஏங்க முதல்ல நம்ம பைக்கு டியூவு கார் டியூ எல்லாம் இது பண்ணிவிட்டு மாடியில் ஒரு ரூம் கட்டலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹோட்டல் ஆரம்பிக்க பற்றி நினைக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு எதுவுமே நினைக்க வாய்ப்பே இல்லை, நம்மகிட்ட காசும் இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. ஏன்னா என்றைக்கா ஒரு நாள் நம்ம முன்னேற மாட்டோமா அப்படிங்கும்போது, ஏங்க என்றைக்கா ஒரு நாள் முன்னேறும் நம்பிக்கை இருக்குது. இந்த அருண் வந்து சத்யாவுக்கு வந்து பைக் எடுக்கிறதுக்கு காசு கொடுத்தாராம் அப்படிங்கும்போது, அப்படியா நம்ம கொடுத்துருக்கணும், நம்மகிட்ட காசு இல்லை, இன்றைக்கி வந்த மருமகன் கொடுக்குறாரு அப்படிங்கும்போது, ஏங்க நம்ம என்னங்க பண்ணுவோம், நம்மகிட்ட காசு இருக்குது இல்லை தான் குறைய தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நல்லா இருந்தால் சரி தான். அப்போ நான் தான் அருணை தப்பாக நினச்சேனா அப்படிங்கிறாங்க. தெரிலங்க அப்படிங்கிறாங்க. சரி நல்லா இருந்தால் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வண்டிக்கு போயிடுறாரு. அப்போ ஜீவா கால் பண்ணி, முத்து ஒரு ஆஃபர் வரலாமா அப்படிங்கும்போது, மேடம் ஒரு இடத்துக்கு ஏற்றிட்டு போயிட்டுருக்கேன் அப்படிங்கும்போது, முத்து நான் உங்களுக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. நேராக ஏர்போர்ட்டில் போய் ஏற்றிட்டு வீட்டில் கொண்டு விடுதாங்க. முத்து நான் சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கிறாங்க. தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே அப்படிங்க. தப்பாலாம் நினைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் கேட்டது தப்பாக நினச்சாலும் கூட நீங்கள் அடுத்தாப்பில் நான் கூப்பிட்டா வராமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. மேடம் சொல்லுறது புரியல அப்படிங்கிறாங்க. முத்து நான் உங்களை ரொம்பவே விரும்புகிறேன் அப்படிங்க. மேடம் என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் முத்து, நான் ரொம்ப உங்களை விரும்புகிறேன். உங்களை மாதிரி ஒரு ஆளை தான் கல்யாணம் பண்ணணும்னு நான் நினச்சேன், நடக்கலை. ஆனால் நீங்கள் வேற ஒருத்தவங்களை கல்யாணம் முடிச்சிட்டிங்க. ஆனாலும் எனக்கு உங்களை மறக்க முடியல. ஏன் நம்ம வாயில் மனசில் பட்டதை கேட்காம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சொல்லுங்கள், ரெண்டாவதாக என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நான் என்ன செய்யணுமோ செய்கிறேன் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறார். மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் என் காரில் வந்தீங்க, நல்லா பேசுவீங்க வைப்பீங்க, அதுபோக மனோஜோட முன்னாள் வாழ்க்கைன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். மற்றபடி எங்கள் அப்பாவோடைய பணத்தை வச்சு நீங்கள் முன்னேறி போயிருக்கீங்க வச்சுருக்கீங்க, சந்தோஷம் தான் மேடம், இந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. நான் மீனாவை ரொம்பவே விரும்புகிறேன், மீனா இல்லாத வாழ்க்கை எனக்கு ஒரு வாழ்க்கையே கிடையாது அப்படிங்கிறாங்க. முத்து எனக்கு நல்லாவே தெரியும், உங்கள் வீட்டம்மாவை நீங்கள் நல்லாவே விரும்புகிறீங்க வைக்கிறீங்க. ஆனால் என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்றைக்காவது மீனாவை பிடிக்கல வைக்கல, அந்த வாழ்க்கை நம்மளுக்கு சரியில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா என்றைக்குனாலும் உங்களுக்காக காத்துட்ருப்பேன் முத்து, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நான் வெளியில் இருந்தாலும் சரி தான், எங்கே இருந்தாலும் சரி தான், உங்களை மட்டும்தான் நினச்சிட்ருப்பேன் அப்படிங்கும்போது, மேடம் நான் கிளம்புறேன் அப்படிங்க. முத்து காசை பிடிங்க அப்படிங்கிறாங்க, வாடகைக்குள்ளே காசை. சரி மேடம் கிளம்புறேன்னு சொல்லிட்டு முத்து நினைக்காரு, இனிமேல் இந்த அம்மா கூட்டம் நம்ம வரக்கூடாது, அந்த அம்மா பேச்சுக்கள் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்காங்க. அப்போ மறுபடியும் கால் பண்ணுறாங்க இந்த ஜீவா. இங்கே பாருங்கள், நான் கேட்டது உங்களுக்கு பிடிக்கலனாலும் மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க. அதுபோக உங்கள் கூட நான் காரில் எங்கேயும் போனேன்னா ரொம்ப பாதுகாப்பாகவும் நம்பிக்கையாகவும் இருக்குது. உங்கள் காரில் நான் பல லட்ச ரூபா பணத்தோடு போயிருக்கேன் வந்திருக்கேன். உங்களுக்கு அது இருந்தாலும் கூட நீங்கள் கரெக்டாக என்னை கூட்டி போய் விட்டுருப்பீங்க வந்திருப்பீங்க. அதனால் அதை பற்றிலாம் நினைக்காதீங்க முத்து, உங்களுக்கு மனசுக்கு என்னது தோணுச்சோ அதை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. சரி மேடம்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே வந்து செல்வத்திட்ட சொல்லுது. செல்வம் இந்த மாதிரி அந்த ஜீவா மேடம் அப்படி கேட்டுச்சு அப்படிங்க. அப்படியா கரெக்டாக தான் கேட்டிருக்காங்க அப்படிங்க. என்னடா சொல்லிகிட்டு இருக்கேன், நான் மீனோட நல்லா வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்க. டேய் உன்னை மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பார்த்தா பிடிக்குதானடா செய்யும், கோவத்துக்கு கோவப்படுவேன், ஆனால் உண்மைக்கு நீ வந்து உண்மைக்கு பின்னாடி நிற்பல, யாருக்காக ஒன்றுனா விட்டுருவியா, விட மாட்டல அப்படிங்கும்போது அதை எப்போ விடுவேன் அப்படிங்கிறாங்க. அதுதான் அந்த பொண்ணு விரும்பி இருக்குது. சரி இதில் ஒன்றும் இல்லை, ஒரு எப்படி ரவியை வந்து அந்த மீத்து பொண்ணு கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அலையுதில்லை அப்படிங்கும்போது, என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் தெரியலையே உனக்கு அப்படிங்கிறாங்க. தெரில அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு பேட்டியில் சொன்னது, நீங்கள் இவ்வளோ தொழில் பண்ணிவிட்டு ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க வைக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, என்கிட்ட ரவின்னு ஒரு ஆள் வேலை பார்க்குறாரு, அவரை மாதிரியே நான் மாப்பிள்ளை எதிர்பார்க்குறேன், அந்த மாதிரி ஆளை இன்னும் நான் பார்க்கல, அப்படி சந்தித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன், ஆனால் ரவி மாதிரி கிடைக்க வாய்ப்பு இல்லை. சுருதிக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு இது பண்ண தெரியல, ரவி எப்போவுமே கோவப்படுற மாதிரியே பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசுனது. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு நல்ல பையனாக இருந்தால் கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் பிடிக்கும், அந்த மாதிரி தான் அந்த பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது, ஓ இந்த மாதிரி இருக்கா, அப்போ ரவி அங்கேருந்து வேலையை விட்டு நிப்பாட்டணுமே. சுருதி நல்ல பிள்ளை, என் அப்பா வாசு ஒரு மாதிரி கிடையாது, நான் கூட
ரவி கல்யாணம் முடிக்கிற காலகட்டத்தில் சரி அந்த வாதத்தை வந்து திமிரு பிடிச்சோன்னா அதை மாதிரி இந்த பிள்ளை திமிரு பிடிச்ச பிள்ளையாக இருந்தால் வீட்டுக்கு லாயக்கப்படாதுன்னு சொன்னேன். ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்குது. மீனாவை ரொம்பவே நல்லாவே பார்த்துக்கிடுது. அது போக கூட பிறந்த அக்கா மாதிரியே பார்க்குது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கும்போது உண்மைதான். நான் ரவிக்கும் பணம் இல்லாமல் தானே ரெஸ்டாரண்ட் வைக்காமல் அங்கே வேலை பார்த்துட்டு நடக்கான் அப்படிங்கும்போது, இல்லை நான் நல்லா கற்றுக்குறேன் அதுக்கப்புறம் வைக்கிறேன் முத்து அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படிங்கும்போது உண்மையிலே முத்து உன் தம்பி கேத்தவன் தான். ஏன்னா யாரையும் இந்த பார்த்த வர பேச மாட்டான். நீ அதிரடியாக இருப்ப, அவன் வந்து அமைதியாக இருப்பான். ஆனால் 2 பேரும் ஒரே நல்ல மனசு தான் அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது டவார்னு ஒரு கால் வருது. முருகேசன் பேசுதான் வா அப்படிங்கிறாங்க. முருகன் சொல்லுங்கண்ணே அப்படிங்க. கம்பெனி வரைக்கும் வந்துட்டு போப்பா அப்படிங்கிறாங்க. நேராக போகிறாங்க. என்னப்பா உன் மாப்பிள்ளைக்கு வேலை கட்டியேண்ணே அப்படிங்கிறாங்க. இல்லை சார் இந்த இடத்துல வேலை கிடச்சிருச்சு அப்படி. அப்படியா சரி கிடச்ச சந்தோஷம்தான். இல்லை இந்த வேலைக்கு வேறு ஆளை எடுக்கணும், அதுக்கு முன்னாடி வந்து உன்ட்ட கேட்டுக்கணுங்களாப்பா, உன் மச்சினனுக்கு வேலை இல்லைன்னு கொடுத்துட்டு வேறு ஆளை பார்க்கலான்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. சரிங்கய்யா வேலை கொடுங்க அப்படிங்கிறாங்க. வேறு ஆளுக்கு வேலை கொடுக்குறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா ரோகிணி இருக்காங்கள்ல, கல்யாணம் பண்ணியிருப்போம்ல, அவங்க மூத்த கல்யாணத்தினுடைய பையன். ரோகிணியோட புருஷனுக்கு மூத்த பொண்டாட்டி பையன் தான் அந்த பையன். அவனுக்கு வேலை கொடுத்துட்றாங்க. சேகரோட பையனுக்கு வேலை கொடுத்துட்றாங்க. இப்படியா இருக்குது இந்த பையன் தான் தம்பி வேலை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சந்திக்கும் போதுன்னு சொல்லிடுறான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூட நல்லாவே பேசிடுறாரு. இப்படியா இருக்குது. அப்போ முத்து சொல்கிறாரு, இதாம்பா என் வீடு, இந்த பக்கம் வந்தால் வாங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாண்ணே ஒரு நாள் வரேண்ணே அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் அவர் ரொம்ப நாளாக ஆச்சு ரோகிணியை பார்த்து. சித்தியா சின்ன வயசில் வரையில் பார்த்துருக்கோம், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், இப்போ நம்ம பார்க்கல அப்படின்னு நினைக்காரு. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் வந்து அந்த வழியாக வாராரு. அப்போ முத்தனை வீட்டுக்கு தானே போயிட்டு போகணும்னு சொல்லி காலிங் பெல்லை அமுக்குறாரு. அப்போ விஜயா வந்து நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. முத்தனை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அவனே ஒரு நல்ல கை, அவனை பார்க்க நீ வந்திருக்கியா அப்படிங்கும்போது முத்து வந்துடுறாரு. தம்பி வாங்க வாங்க அப்படிங்கும்போது என்ன இது யாருண்ணே அப்படிங்கிறாங்க. இது எங்கள் அம்மா மாதிரி அப்படின்னா. அம்மா மாதிரியா அப்படிங்கிறாங்க. எனக்கு அம்மா, அவங்க இனி அம்மாவாக ஏற்றுக்கிறது இல்லை, என் பையனாக ஏற்றுக்கிறது இல்லை, அதனால தான் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. மீனாக காஃபி டீலாம் போட்டு கொடுக்குறாங்க. அப்போ ரோகிணி பார்ல வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. இது நம்ம சித்தி மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி முழிக்காங்க. இங்கே உத்து பார்க்கல ரோகிணி. எப்படி உத்து பார்க்கலன்னா, இது யாரோ வந்து இருக்கிறாங்க முத்துக்கு தெரிஞ்சாலுன்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. இது நம்ம சித்தி மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது யார் அப்படிங்கிறாங்க. இது அண்ணோட ஒய்ஃபு அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்று ஃபோன் அடிக்கிறாங்க. இது சேகரோட பையன் தானே. அவங்க வந்து அவங்க சொந்தக்காரங்க ஃபோன் அடிக்காங்க. இந்த மாதிரி எங்கள் சித்தியை வந்து மெட்ராஸில் தான் இருக்காங்க, யாரும் பார்க்க முடியல வைக்கணும்னு சொன்னீங்களா, எங்கள் சித்திக்கு 2வது கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னது. என்னப்பா சொல்லுத, ஒரு பையன் வேறு இருக்கானப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பையன் வேறு இருக்கான், அவங்க வேறு கல்யாணம் முடிச்சிட்டாங்க, எனக்கு தெரிஞ்சவன வீட்டில் தான் கல்யாணம் ஆகிருக்கு, அவங்க நீ சரியாக பார்க்கலையா இல்லைனா வந்து நீ தெரியலையான்னு எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. சரி அப்படியா எந்த இடம் அப்படிங்கிறாங்க. இந்த இடம் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி ரைட்டு தம்பி ஒன்றும் இல்லை, நம்ம குடும்ப சொத்து ஒன்று இருக்கலாம் அப்படிங்கிற அம்மா அப்படிங்கிறா. அந்த குடும்ப சொத்தை வைக்கணும்னா அந்த ரோகிணி அவங்க வீட்டில் உள்ள அவங்க கையெழுத்து வேணும் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணின்னு சொல்லுதாங்க, ஆனால் சித்தி பேர் வந்து கல்யாணி இல்லை அப்படிங்கிறாங்க. கல்யாணி தானப்பா ரோகிணின்னு சொல்லி அங்கே இருக்குதுன்னு சொல்கிறா, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என்ன அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு நாள் கையெழுத்து வாங்கி அந்த பையன்கிட்ட கொடுத்து வாங்கி தர மாட்டார் அப்படிங்கிறாங்க. அதுவும் சார் தான், இப்போதைக்கு பேச நல்லா இருக்காது, அந்த அண்ணன் இப்போ தான் பேச நல்லா ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ண பிறகு நம்ம ஒரு நாள் சொன்னால் அண்ணன் வாங்கி தந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது கிறிஷோட லீவ் லெட்டரை வந்து அண்ணாமலை கொண்டு போகிறாரு ஸ்கூலுக்கு. அப்போ லீவ் லெட்டர் கொண்டு போகும்போது கேட்காங்க, இந்த பையனுக்கு நீங்கள் எப்படி சார் கொண்டு கொடுக்கீங்க அப்படிங்கும்போது அந்த பையன் வந்து என் பையனுக்கு நல்லா தெரிஞ்ச பையன், எங்கள் வீட்டில் வருவான் போவான், என்னையை கூட தாத்தா தான் கூப்பிடுவான், வேறு மாதிரி தான் அப்படிங்கும்போது. அப்படியா சார், அப்போ அவங்களாம் உங்களுக்கு சொந்தக்காரங்க தானே அப்படிங்கிறாங்க. சொந்தக்காரங்களாம் கிடையாது, மற்றபடி முத்துக்கு என் பையன் முத்துக்கு நல்லாவே தெரிஞ்சவங்க, அதனால் நல்லா பார்த்துக்குவோம் அப்படிங்கும்போது. சரிங்க சார், அவங்க அம்மா வந்து சேர்த்தாங்களா அவங்க பாட்டி வந்து சேர்த்தாங்களான்னு சொல்லி நம்மளை கேட்குறாங்க. அவங்க அம்மா வந்து அடிக்கடி வருவாங்க அப்படிங்கிற. அம்மா அடிக்கடி வருவாங்களா, அவங்க எங்கேயோ வெளிநாட்டில் எங்கேயோ இருக்காங்களாம்மா அப்படிங்கிறாங்க. சார் அங்கெல்லாம் இல்லை, மெட்ராஸில் தான் எங்கேயோ இருக்காங்க, நான் ஒரு முறை சந்திக்கும் போது கூட கேட்டேன், ஏதோ பாரதில் வேலை பண்ணுறாங்களா அப்படிங்கும்போது. என்ன சார் சொல்கிறீங்க, அவங்க பொண்ணு வெளியில் இருக்குன்னு சொன்னாங்களா, அவங்க அம்மாவுக்கு வேறு உடம்புக்கு முடியலை, என் பையனும் என் மருமகளும் தான் போய் பார்த்துக்குறாங்க அப்படிங்கும்போது. இல்லை சார் லோக்கலில் தான் இருக்காங்க, அவங்க ஒன்றா எடுத்து கூட ஃபோட்டோ கூட இருக்குமே அப்படின்னு சொல்லி தேடி பார்க்காங்க. கொஞ்சம் தேடுங்க சார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரமாக தேடுதாங்க. இப்போ அண்ணாமலைக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சார் அப்படின்னா. சரி சார் நான் தேடி வச்சுட்டு நான் கூப்பிடுதேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை போய் கணக்கை பார்க்காங்க. இங்கே முத்து கிறிஷை கூப்பிட்டு ஆஸ்பத்திரி போகிறாங்க. அப்போ ஆஸ்பத்திரி போகும்போது கிறிஷோட சின்ன பாட்டி, அதாவது ரோகிணியோட சித்தி மக்கள் எல்லோரும் இருக்காங்க. அப்போ வந்து சொல்லுதாங்க, இங்கே பாருங்கள் முத்து, உங்களுக்கு சிரமம் வேண்டாம், கிறிஷை இவங்க பார்த்துப்பாங்க, இவங்ககிட்ட கொடுங்க அப்படிங்கும்போது. ஏம்மா அதெல்லாம் வேண்டாம், ஏன்னா கிறிஸ்து வந்து படிக்கிற பள்ளிக்கூடத்தில் தான் எங்கள் அப்பா வேலை பார்க்காரு,
எங்கள் அப்பாவை கொண்டு விடும்போது நான் கிறிஷையும் கொண்டு விட்டுப்பேன், எங்கள் அப்பாவை கொண்டும்போது அவனையும் கூப்பிட்டுப்பேன். அதுபோக மீனா நல்லாவே பார்த்துப்பான், நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அப்படிங்கும்போது, இல்லை தம்பி அது வேண்டாம், சரி ஏம்மா 10 நாளைக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, நீங்கள் வார்டில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி சொன்னதையோ ரோகிணி அம்மா சொன்னதையோ கேட்காம கிறிஷை மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. இங்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இவங்களுக்கு, என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு. இங்கே அண்ணாமலைக்கு மறுபடியும் பிரின்ஸிபால் கால் பண்ணுறாங்க. சார் என் ரூமுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. ரூமுக்கு போகிறாங்க. இந்த ஃபோட்டோ தான் சார் அந்த கிறிஷோட அம்மா, அவங்க பாட்டி, அவங்க அப்பா இல்லை பொழுது, அவங்க அப்பா பேர் சேகர்னாங்க, அப்படி தான் எழுதியிருக்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை காமிக்காங்க. பார்க்கும்போது தான் தெரியுது கிறிஷு கூட ரோகிணியும் அவங்க அம்மாவும் நிற்காங்க. இதை பார்த்துட்டு ஒன்றும் ஓடலை, இது என்னது ரோகிணி மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உத்து பார்க்குறேன். என்ன சார் உத்து பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க. சார் இந்த ஃபோட்டோ கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. நம்மளை சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் செல்லில் வேணால் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, இதை நான் கொடுக்கூடாதுல்ல, அவங்க தெரியாத ஒன்றும், நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது கூட சரி நம்மக்கிட்ட வேலை பார்க்கிங்க அதனால தான் அப்படிங்கிறாங்க. அதனால் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு அண்ணாமலைக்கு ஒன்றுமே ஓடலை. இப்படி கிறிஷோட அம்மான்னு சொல்லி லீவ் லெட்டர் எழுதுனா அதை மனோஜ் பார்த்துட்டு சொன்னோன்னே மாற்றிக்கிட்டா. அந்த லீவ் லெட்டர் கொண்டு கொடுத்துட்டேன். இப்போ உண்மையிலே கிறிஷோட அம்மான்னு சொல்லி இந்த புள்ள போட்டாருக்கு, என்ன தான் நடக்குது ஒன்றும் புரியலையே. ஒருவேளை அந்த பையனோட அம்மா வந்து வரமாட்டுக்காங்கன்னு சொல்லி இந்த ரோகிணி பிள்ளை இப்படி செஞ்சுருக்காங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இதை எப்படியாவது நம்ம வந்து ஆதாரப்பூர்வமாக கண்டிப்பாக வந்து இதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி ரோகிணிகிட்ட என்னென்னு கேட்கணும். ஒன்று நம்ம குடும்பத்தை ஏமாற்றிருக்கணும், இல்லை இந்த பையனுக்காக பாவப்பட்டு நான் தான் அம்மான்னு சொல்லி வந்திருக்கணும். அப்படி வந்தாலுமே வந்து நம்ம வீட்டில் எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாமே, முத்து மீனாவை தான் வளர்க்கணும்னு நினைக்காங்க, அவங்கள வச்சு இது பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்காரு. நேராக அண்ணாமலை வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே அண்ணாமலை பார்த்தோன்னா வித்யாவுக்கு ஒன்றும் இல்லை, என்ன அங்கிள் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ வந்து என் பிள்ளை மாதிரி, நீ என்கிட்ட உள்ளதான்னு சொல்லுவாங்க, நான் நம்புகிறேன் அப்படிங்கும்போது, அங்கிள் என்ன அங்கிள் இப்படிலாம் பெரிய பெரிய வார்த்தை பேசுகிறீங்க, எனக்கு அப்பா அம்மா கிடையாது, என் கல்யாணத்தை நீங்களும் முத்து நின்று தான் செஞ்சு வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, நான் நல்லாவே நினைக்கிறேம்மா, உனக்கு நல்லது தான் பண்ணணும் வைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீ என்கிட்ட ஒரு உள்ளதை சொல்லணுமா, ரோகிணி நிறைய விஷயத்த மறைக்கிறான், எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. பார்த்தோன்னே வித்தியாவுக்கு வேற்று ஊற்றிடுது. ஆகா ரோகிணியை பற்றி எல்லாம் தெரிஞ்சுட்டு போலுக்கு நம்மளும் அந்த வீட்டுக்குள்ளே வாரம் போகிறோம், உள்ளதை சொல்லலை, அங்கிள் என்ன கேள்வி கேட்க போகிறாங்கன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் அப்படிங்கிறாங்க. ஏம்மாங்க பாரு, நீ குழம்புற அளவுக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது, இந்த ஃபோட்டோ மட்டும் என்கிட்ட இருக்குது, கிறிஸ் பள்ளிக்கூடத்தில் தான் நான் வேலை பார்க்கேன், தெரியும் அங்கிள் தெரியுமா, நான் வேலைக்கு போகிற முதல்ல வாரத்துக்கு ஒரு நாள் போவேன், அந்த நேரத்தில் பூரா கிறிஸ் லீவ் போட்டிருக்கான், அது என்ன வரும்னு எனக்கு தெரில, ரோகிணி தான் வந்து கிறிஷோட அம்மான்னு சொல்லி பேரை எழுதி கொடுத்துருக்கா, இப்போ என்ன தான் நடக்கு எனக்கு ஒன்றும் புரியலை, உனக்கு ரோகிணியை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா நீ ரொம்ப நாளாக ஃப்ரெண்டாக இருக்க, உனக்கு தெரிஞ்சதை சொல்லுமா, நீ உண்மையை சொல்லணும்னு நம்புகிறேன் அப்படிங்கும்போது, அங்கிள் அப்படிங்கம்மா உண்மையாக சொல்கிறேன்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கும்போது, அங்கிள் என்னை மன்னிச்சிக்கோங்க, ரோகிணி சொன்ன பொய்யுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, ரோகிணி பணக்கார வீட்டு பிள்ளை இல்லை அப்படிங்கும்போதுமா, அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு எங்கள் வீட்டுக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த நடிக்கக்கூடியது வந்து தெரிஞ்சு போச்சு, வேறு சொல்லுமா அப்படிங்கும்போது, அங்கிள் அவள் சொல்கிற மாதிரி வெளிநாட்டிலேருந்து வரலை வைக்கலை, எனக்கும் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட பக்கத்து ஊர் தான், ஆனால் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம், அவருக்கு குமரிபாளையம், எனக்கு பக்கத்தில் இருக்க காட்சிபாளையம் அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. அங்கே தானே கிறிஸ் பாட்டிக்கும் ஊர் அப்படிங்கிறாங்க. கிறிஸ் பாட்டி வேறு யாரும் கிடையாது, ரோகிணியோட அம்மா தான், நீங்கள் வச்சுருக்க ஃபோட்டோலாம் சரி தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலைக்கு ஒன்றும் அங்கிள் அப்படிங்கிறாங்க, தண்ணி கொண்டு கொடுக்காங்க. அங்கிள் வேறு ஒன்றும் செய்தா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இந்த ரோகிணி இப்படி ஏமாற்றிருக்கலாமா அப்படிங்கும்போது, அங்கிள் அவன் வாழ்க்கை வந்து சரியாக அமையலை, சேகருங்கிறவரை வந்து கல்யாணம் பண்ணியிருந்தா, அதை பண்ணி வச்சது கூட அவங்க அம்மா தான், அப்போ வந்து 12th முடிச்சு கொஞ்ச நாள் இருந்தா, அப்படி இருக்க காலகட்டத்தில் தான் அப்படி ஆச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ ரோகிணி நிறைய படிச்சிருக்கான்னு சொன்னது அப்படிங்க எல்லாமே போய் தான் அங்கிள், ரோகிணின்னு ஒருத்தவங்க வந்து இங்கே பார்லர் வேலை பார்த்தாங்க, அவங்கெல்லாம் நாங்கள் ஒரே ரூமில் இருந்தோம், அப்புறம் பார்லர் வேலை கற்றுக்கிட்டதுனால ரோகிணின்னு தன் பேரை வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு வந்து அந்த பார்லர் வேலை ரெகுலராக வரும், நான் ரோகிணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக பார்க்குறவங்கள்ட்ட எல்லாமே வந்து அந்த பார்லர் வேலையை எடுத்து செய்வாங்க. அப்படி ரோகிணியாகவே ஆகிட்டா. உங்கள் பையனை பார்த்தோன்னே ரொம்பவே பிடிச்சி போனது போல், அதனால் என்கிட்ட வந்து சொன்னான், நான் வந்து இவ்வளோ பொய் சொல்லியிருக்கேன் அப்படிங்கும்போது, இவ்வளோ பொய் சொல்லாதே உண்மையை சொல்லி இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னேன். கல்யாணத்தை அன்றைக்கி காலைல கூட உள்ளதை சொல்லிவிட்டு நீ கல்யாணம் பண்ணலைன்னா வேணாம் நீன்னு சொன்னேன். அவள் வந்து சொல்ல தயாராகவும் இல்லை, அதுபோக அந்த சூழ்நிலையும் அதுக்கு ஏற்றப்போ தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரோகிணி உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. அவங்க அம்மாவும் பலமுறை வந்து உண்மையை சொல்லுன்னு சொல்லும்போது யாருக்குமே ஒன்றும் சொல்ல முடியல அப்படிங்கும்போது, அண்ணாமலை ரொம்ப ஒரு மாதிரி ஆகிறாரு. அங்கிள் என் மேலே எதுவும் வருத்தம் இல்லையே அப்படிங்கும்போதேம்மா, உன் மேலே நான் என்னம்மா வருத்தப்படுறது, ரோகிணியே உள்ளதை சொல்லியிருக்கணும்,
எங்கள் வீட்டில் அவ்வளோ நம்புகிறாங்க. நான் கூட வீட்டில் எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லை, 3 பொம்பளை பிள்ளை வந்துருக்குன்னு சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் இப்படி ஏமாற்றிருப்பான்னு நினைக்கலாமா? பணம் காசு பிரச்சனை கிடையாது, உள்ளதை சொல்லி இருக்க வேண்டியதானே. இந்த பிள்ளை வாழ்க்கைக்காக என் அம்மாவையும் சின்ன பையனையும் சங்கடப்படுத்தால, இந்த ரோகிணி சும்மா விடக்கூடாது அப்படிங்கும்போது, அங்கிள் நல்லா இருப்பீங்க. இப்போ நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவளை பற்றி உண்மை தெரிஞ்ச ஒரு ஆள் நான் தான். இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் தான் சொன்னேன்னு வரும் அப்படிங்கும்போது, ஏம்மா இதை அப்படியே விட்டுக்கிட்டு இருக்க முடியுமாம்மா அப்படிங்கும்போது, அங்கிள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. எனக்கு இன்னும் கல்யாணத்துக்கு 1 வாரம் தான் இருக்குது. ரோகிணி வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக என்னையை பற்றி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி அந்த ரோகிணி முருகன்கிட்ட என் கல்யாணத்தை கூட நிப்பாட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரோகிணிக்கு ஒன்று கிடைக்கல, நடக்கலைன்னா யாருக்கும் கிடைக்கக்கூடாது, நடக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆள் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் என் வாழ்க்கைக்காக தயவு செய்து நீங்கள் இப்போதே கேட்காதீங்க அங்கிள், எனக்காக 1 வாரம் பொறுங்க அங்கிள் அப்படிங்கும்போதேம்மா, உன் காரியம் நல்ல காரியம், நான் அன்னைக்கு சொன்னால் தான் இன்றைக்கும் உன் கல்யாணத்தை நின்று செய்வோம். அதனால் அது வரைக்கும் நான் எதுவுமே சொல்ல மாட்டேம்மா, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி அங்கிள் ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது சேகருடைய மூத்த பஞ்சாதி பையன் அவங்க சொந்தக்காரங்க எழுதி கொடுத்த பேப்பரை வச்சுக்கிட்டு நேராக முத்து வீட்டில் வந்து இருக்காங்க. அப்போ முத்து வந்து என்ன தம்பி என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது, எங்கள் சித்தியை பார்க்கணுண்ணே அப்படிங்க. சித்தியை பார்க்கணுமா அப்படிங்கிறாம்மா, கல்யாணின்னு இருக்காங்களா அவங்கள கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. கல்யாணி அது கிறிஷோட அம்மா பேரில் அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே கிறிஷோட அம்மா தான், அவன் கூட அவங்க வீட்டில் தானே இருக்கான் அப்படிங்கிறாங்க. அது எப்படி தெரியும் அப்படிங்கும்போது, இல்லைண்ணே விசாரித்த வகையில் தெரிஞ்சிருச்சு, எங்கள் பாட்டி வந்து ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, பையன் உங்கள்கிட்ட இருக்காங்கன்னு தெரியும், எங்கள் சித்தியை கூப்பிடுங்க அப்படிங்கும்போது, தம்பி அப்படி ஒரு ஆளே இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த ரூமில் போனாங்கண்ணே ஒன்றா முஞ்சாயின்னு சொன்னீங்களா அவங்க தான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுதீங்க அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அண்ணாமலை வந்துடுறாங்க. தம்பி இது என்னது அப்படிங்கிறாங்க. ஐயா கல்யாணி இருக்காங்களே அவங்களுடைய மூத்த புருஷனுடைய பையன் நான், எங்கள் அம்மாலாம் இல்லை, சொத்தில் கொஞ்சம் அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்க வேண்டியிருக்கு, இங்கே தான் இருக்காங்க கூப்பிடுங்க அப்படிங்கும்போது, எப்போ எனக்கு என்னன்னே புரியல, இந்த பையன் தெரிஞ்ச பையன் தான், கல்யாணிங்க எனக்கு ஒன்றும் புரியலை, கிறிஷோட அம்மா பேர் தான் இது அப்படிங்கும்போது, கிறிஷோட அம்மாவை தான் கூப்பிட்றேன்னு சொல்கிறான். அவங்க அம்மா வந்து வெளியிலலாம் இருக்காங்க அப்படிங்கும்போது, இல்லை இந்த வீட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க அண்ணாமலை. இதை கேட்டால் முத்து என்னப்பா சொல்கிற அப்படிங்கிறான். ஆமாடா மனோஜோட பஞ்சாயத்து தான்டா கல்யாணி அப்படிங்க. என்னப்பா சொல்கிற? ஆமாடா எல்லா உண்மையும் நான் வந்து ஸ்கூலில் இருந்தையும் கேட்டுக்கிட்டேன், வித்தியாட்டையும் கேட்டுக்கிட்டேன், நீ போய் கல்யாணி வெளியே வர சொல்லு அப்படிங்கிறாங்க. கல்யாணி வெளியே வா அப்படிங்கிறாங்க. கல்யாணியா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வெளியே வராங்க. அப்போ தான் உத்து பார்க்காங்க, சேகரோட பையன்லாம் இது, ஆகா நம்மளை மாட்டி விட்டான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு, நீ எங்கே வந்த அப்படிங்கும்போது, சித்தி உங்களை பார்க்கன்னு வரல, மற்றபடி நான் ஒன்றும் உங்கள்கிட்ட கேட்கல, நீங்கள் கல்யாணம் முடிச்சதும் வைக்கிறது உங்கள் சௌரியம், அந்த சொத்து கொஞ்சம் இருக்கு பார்த்துக்காங்க, அதை கொஞ்சம் கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படிங்கும்போது, சொத்துக்கெலாம் கையெழுத்து போட முடியாது, நீ முதல்ல கிளம்பு அப்படிங்கும்போது விஜயா வந்துடுறாங்க. என்னதுங்க சொத்துலாம் கையெழுத்து போட முடியாது ரோகிணி சொல்லுதா அப்படிங்கும்போது, விஜயா நீனே என்னென்னு கேளு அப்படிங்கும்போது அந்த பையன் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கோவம். ரோகிணி அப்படின்னு ஏற்கனவே கல்யாணம் ஆனவளா, மோனை கொண்டு வீட்டில் வச்சு நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சரியான கோவம் வந்துடுது. முதல்ல ஒழுங்கு மரியாதை வெளியே போ அப்படிங்கிறாங்க. விஜயா கொஞ்சம் அமைதியார் அப்படிங்கிறாங்க. என்னங்க அமைதியாக இருக்கணும், இந்த விஷயத்தில் நான் அமைதியாக இருக்கணும்னு நினைக்காதீங்க, நான் இருக்கலாம் மாட்டேன் அப்படிங்கும்போது பார்க்குறாங்க. கிராமத்துலேருந்து பாட்டி வந்து நிற்காங்க. இங்கே ஒன்றும் சொல்ல முடியாமல் விஜயா அத்தை இந்த ரோகிணியை உடனே வெளியே போக சொல்லுங்க அப்படிங்கும்போது, அவள் எதுக்கு வெளியே போகணும் அப்படிங்கிறாங்க. ஏன் வெளியே போகணுமா, இந்த வீட்டை அவ்வளோ ஏமாற்றிருக்கா அப்படிங்கும்போது, எல்லாமே அண்ணாமலை என்னை ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் 2 நாளைக்கு முன்னூட்டியே, அதான் நான் கிளம்பி வந்திருக்கேன், ரோகிணிகிட்ட நான் பேசணும் தனியாக அப்படின்னு சொல்லி ரோகிணியை கூப்பிட்டு போய், ரோகிணி நீ இது மட்டும்தான் பண்ணியிருக்கியா, வேறு எதுவும் பண்ணியிருக்கியா அப்படிங்கும்போது, ஆகா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, நம்மளுக்கு தான் வந்து தெரியலன்னு நினச்சிட்டு இருந்திருக்கோம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டியை நம்ம நினச்சிருக்கோன்னு சொல்லி காலில் விழுந்து நடிக்காங்க. இங்கே பாரு கல்யாணி, நீ எவ்வளோ பேரே ஏமாற்றிருக்க, அதே மாதிரி என்னையும் ஏமாற்ற நினைக்காத, சரி ரைட்டு, இப்போ நீ என்ன பண்ணலான் இருக்க அப்படிங்கும்போது, எனக்கு மனோஜை பிடிச்சிருந்துச்சி அதான் போய் சொன்னேன் அப்படிங்கும்போது, இதையே சொல்லிக்கிட்டு இருக்காத, நான் மனோஜை வர சொல்கிறேன், மனோஜ் உங்களோட வாழ்வான்னு சொன்னால் நீ இந்த வீட்டில் இருக்கணும், இல்லையா உன் வேலையை நீ பார்க்கணும் அப்படிங்கிறேன். என்ன பாட்டி இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறேன். ஆமாம் கிறிஷை பற்றி நீ தப்பாக நினைக்காத, கிறிஷை வந்து முத்து மீனாக பார்த்துப்பாங்க, நீ உன் வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தானே அந்த சின்ன பையனையும் உங்கள் அம்மாவையும் சங்கடப்படுத்தினேன், நாங்கள் அவங்கள பார்த்துக்குறோம், என்ன நீ வந்து என்ன செய்யக்கூடாது, மனோஜ் பிடிக்கலன்னா நீ கிளம்பிடணும், ஏன்னா நீ வந்து ஏகப்பட்ட இடத்துல ரோகிணின்னு சொல்லிட்டு கடை வாங்கியிருக்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆண்டி இது பாட்டி இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. என் பையன் அண்ணாமலை படித்தவன் 4 இடத்துக்கு போனவன், எல்லாத்தையும் விசாரித்து வச்சுருக்கான், நீ கிட்டத்தட்ட 36 லட்ச ரூபாய்க்கு மேலே நீனே கடை வாங்கியிருக்க ரோகிணின்னு சொல்லிட்டு, நீ ரோகிணியே கிடையாது, அது எல்லாத்தையுமே பேர் மாற்றிருக்க, அது நாளைக்கு வந்து பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாட்டி நான் மன்னிச்சிருங்க, மனோஜ் வேணும்னு சொல்லிட்டு தான் நான் கடை வாங்கினேன் அப்படிங்கும்போது,
மனோஜை கல்யாணம் முடிக்க முன்னாடி நீ 12 லட்ச ரூபா வாங்கியிருக்க அப்படிங்கிறாங்க. ஆஹா, பாட்டிக்கு நம்மளை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சிச்சு போலையே அப்படின்னு சொல்லி திருன்னு முழிக்காங்க இந்த ரோகிணி. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.